இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று தொழிலாளரான புனித யோசேப்பின் திருவிழா. ஆண்டவர் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நசரேத்திற்கு சென்றார். அங்கே தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, புனித யோசேப்பு தொழிலாளர்கள் அனைவருக்கும் பாதுகாவலர், தொழிலாளர்கள் அனைவருக்கும் முன் உதாரணம். கடின உழைப்பிற்கு, கடவுளுக்கு பயந்து குடும்ப பொறுப்பில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியானவர். தொழில் செய்து கடின உழைப்பு உழைத்து குடும்பத்தை முன்னேற்றியவர், குடும்பத்தை பராமரித்தவர். அது மட்டுமல்ல, அந்த உழைப்போடு இயேசு ஆண்டவரை வளர்த்தார், ஞானத்தில் வளர்த்திருக்கிறார். கடவுளோடு ஒன்றித்து வாழ்வதில் அவரை வளர்த்திருக்கிறார். இறை நம்பிக்கையில் வளர்த்திருக்கிறார். திருவிவிலிய படிப்பினைகளில் வளர்த்திருக்கிறார். இவைகளெல்லாம் ஒரு தொழிலை செய்வதை போல அவர் செய்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மட்டுமல்ல அவர் பாதுகாவலர், தலைவர். ஒவ்வொரு தொழிலுக்கும் அவர் பாதுகாவலர், தலைவர், முதலாளி. நம்முடைய வாழ்க்கையிலே கடின உழைப்பு நமக்கு வேண்டும். எல்லா நிலைகளிலும் நம்மால் முடிந்த, நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கடின உழைப்பு உழைக்க வேண்டும். சோம்பலுக்கு இடம் தரக்கூடாது, மனத்தளர்வுக்கு இடம் தரக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் சமுதாயத்தை வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம். குடும்பமாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், நம்மோடு தொடர்பு கொள்ளுகின்ற பங்கு மக்களாக இருக்கலாம். நாம் எல்லாருக்கு முன்பாக நம்முடைய வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் அவர்களை வளர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. முன்மாதிரியாக இருந்து எடுத்துக்காட்டாக வாழ்ந்து நம்முடைய பொறுப்பு. அதனால் அதற்கு நமக்கு என்ன தேவை? ஆண்டவர் இயேசு ஞானத்தில் வளர்ந்ததைப் போல, தந்தை கடவுளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதில் முனைப்புடன் வளர்ந்ததைப் போல நாமும் ஞானத்தில் வளர வேண்டும், மற்றவர்களை ஞானத்தில் வளர்க்க. யோசேப்பு இயேசுவை அப்படி வளர்த்திருக்கிறார். அதற்கு நேர்மாறாக பாருங்கள், அவருடைய ஊரிலே அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கையில் குறைகிறோமோ, தளர்வுற்று நிற்கிறோமோ, அப்பொழுது கடவுளும் கூட நம்மிலே வல்ல செயல்களை செய்ய முடியாது. நமக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கலாம், அலையாக அலையலாம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு, கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவை என்ன? இறை நம்பிக்கை. யோசேப்பை போல எவ்வளவு கடினமான பாதையை கடக்க நேர்ந்தாலும் தூதன் வழியாக செய்தி கிடைத்த உடனே அதை செய்தார் அல்லவா? அதை போல கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற வாழ்க்கை தான் நம்பிக்கையின் வெளி அடையாளம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இறைவா, உம்மை போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். அன்பின் கடவுளே, அப்பா, புனித யோசேப்பை போல, தொழிலாளரான புனித நாங்கள் நாங்கள் சோர்ந்து இல்லாமல், மனம் தளர்ந்து போகாமல், சோம்பலுக்கு இடம் தராமல் கடின உழைப்பு உழைக்க நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கவும் உழைக்கவும் எங்களுக்கு கற்றுத்தார். மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தார். கடவுளுடைய ஞானத்திலே வளருவதற்கு, மற்றவர்களை வளர்ப்பதற்கு நாங்கள் உம்முடைய பரிசுத்த விருப்பங்களை நிறைவேற்றுவதில் முனைப்போடு செயல்பட எங்களுக்கு கற்றுத்தார். புனித யோசேப்பு எங்கள் கண்முன் எப்பொழுதும் ஒரு முன்மாதிரியாக இருந்து எங்களுக்காக பரிந்துரைக்க நீர் தயவு கூறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.